வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தானோட யூடியூப் தமிழ் பேஜ். இந்த பேஜில் நாங்கள் கலைப்பொருட்கள் பற்றி ரிவ்யூஸ், அன்பாக்சிங் அந்த மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் ராயப்பேட்டாவில் 4000 சதுரடியில் இந்த கலைப்பொருட்கள், ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா எங்களோட ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் பேஸ்டல்ஸ் பற்றி. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, சாஃப்ட் பேஸ்டல்னால் என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, பேசிக்லி எல்லா பெயிண்ட்டுமே பிக்மெண்ட்லேருந்து தான் வருது. பிக்மெண்ட்டில் வேறு பைண்டர் ஆட் பண்ணி தான் அது வாட்டர் கலர் ஆகுதா, இல்லை ஆயில் பெயிண்ட் ஆகுதா, இல்லை அக்ரிலிக் பெயிண்ட் ஆகுதாங்கிறது டிசைட் பண்ணுது. ரா ஃபார்மில் இருக்கிற பிக்மெண்ட்டில் கம் இல்லை சில டைப்ஸ் ஆஃப் க்ளே ஆட் பண்ணி ஒரு பைண்டராக அதை ரெடி பண்ணிவிட்டு அண்ட் அதை பிக்மெண்ட்டோடு மிக்ஸ் பண்ணும் போது இவங்க இந்த மாதிரி ஷேப்ஸ், சர்க்கிள் ஷேப் இல்லை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவுடரியாக இருக்கும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கலர்ட் சாக் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆர்டிஸ்ட் குவாலிட்டி. ஸோ நான் இப்போ கையில் வச்சுட்டு இருக்கிறது சாஃப்ட் பேஸ்டல். ஸோ இது எதனால சாஃப்ட் பேஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம்னா, இது ரொம்ப ஈஸியாக உடஞ்சிடும் அண்ட் தூள் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக. ஸோ நீங்கள் அந்த தூளை கை வச்சு பிளெண்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் ஒரு லேயர் ஏற்றிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கலர்ஸும் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். இப்போ பிளெண்டிங் யூஸ்வலாக நம்ம பெயிண்ட் இருந்ததுன்னா பேலட்டில் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். பட் இது எப்படின்னா இந்த மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் எல்லாமே பேப்பரில் தான் நடக்கும். ஸோ அதுதான் சாஃப்ட் பேஸ்டலோட அழகே. சாஃப்ட் பேஸ்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 கலர்ஸ்லேருந்து அப் டு 70 to 100 கலர்ஸ் கூட சில பிராண்ட்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி பேக்ரவுண்ட் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஒர்க்குக்கு சாஃப்ட் பேஸ்டல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. செமி ஹார்ட் அண்ட் ஹார்ட் பேஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடையாது. அண்ட் சம்டைம்ஸ் உடச்சி கூட ஷார்ப் லைன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். சாண்ட் பேப்பரில் கொஞ்சம் அந்த டிப்பை ஷார்பன் பண்ணி லைன்ஸ் கொடுக்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைன் டீட்டெயில் ஒர்க் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஹார்ட் பேஸ்டல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு அதோட சாஃப்ட்னஸ் உங்களுக்கு அதில் இருக்காது. ஸோ அது ஹார்ட் பேஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு பேஸ்டல் பென்சில்ஸ் இருக்குது. ஸோ இது வேரியஸ் பிராண்ட்ஸ் பல கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேபர் கேசல் பிட் ஆர்டிஸ்ட் பென்சில் ஆஃபர் பண்ணுறாங்க. கான்டேயோட பென்சில்ஸும் அவைலபிளாக இருக்குது, தனியாகவும் இருக்குது. அண்ட் ஆஸ் அ செட்டாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சில கலர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1-2 பென்சில் வாங்கினா கூட உங்களுக்கு போகிறோம். ஸோ ஏன் பென்சில் வாங்கணும், இதுதான் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஃபைன் டீட்டெயில் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் யூஸ்வலாக இந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்கிற லெட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஸ்டலோட லெட்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஷார்பன் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா உதிர்ந்துட்டே இருக்கும், உங்களுக்கு அந்த ஷார்ப் டிப்பு கிடைக்காது. ஸோ மெயினாக உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷனில் ஃபைன் டீட்டெயில் பண்ணுறதுக்கும், லைன்ஸ் கொடுக்கறதுக்கும், ஒரு போர்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு முடி வரைகிறீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஆப்வியஸ்லி முடி வரைகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. பட் இதில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட் பீப்புள் இதை ஃபைன் டீட்டெயிலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதை வச்சே பெயிண்டிங் பண்ணக்கூடாதுன்னு கூட சில பேர் கேட்கலாம். பட் இது ரொம்ப விலை ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு இது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக பேஸ்டல் பென்சில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் பேஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு ப்ளஷ்ஷு இல்லை ஒரு ஹைலைட்டர் எப்படி மேக்கப்பில் வருதோ ஒரு பேனில் வருது, அதுலேருந்து நம்ம கலர் எடுத்து யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிமிலர் ஃபார்மேட் தான். இந்த மாதிரி ஒரு கேக் ஃபார்மேட்டில் வரும். நீங்கள் அதை எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதோட சில ஸ்பாஞ்சஸ் கூட கொடுக்குறாங்க. அதோட யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு பேலட் நைஃப் மேலே ஒரு ஸ்பாஞ்ச் போட்டு நீங்கள் அப்படியே அந்த பேலட்லேருந்து எடுத்து நீங்கள் டைரெக்டாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த சாஃப்ட் பேஸ்டல், ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் பேன் பேஸ்டல் அப்படின்னு. இந்த ஒரு பிராண்டு மட்டும் தான் அவைலபிள் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது இரேசபிள். ஸோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க இல்லை ஹைலைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இரேசர் வச்சு நீங்கள்
உங்கள் மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட் பேஸ்டல்ஸ் அண்ட் ஹார்ட் பேஸ்டல்ஸ் பற்றி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களோட வெப்சைட் hindustanonline.inலையும் அவைலபிளாக இருக்குது. இல்லை அதை பார்க்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். உங்கள் லோக்கல் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ. அண்ட் பல வீடியோவோட நான் வந்து அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.